அதி கனமழை காரணமாக கொருக்குப்பேட்டை ரயில் நிலைய தண்டவாளங்களில் மழை நீர் நிரம்பி இருப்பதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், தண்டவாளங்களில் மழை நீர் தேங்கியிருப்பதால் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், தொடர்ந்து தமிழகத்தில் பொறுத்தவரையே கடந்த ஒரு 24 மணி நேரம் மட்டுமல்லாமல் 48 மணி நேரமாக பலத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த பெஞ்சன் புயலினாலே தற்போது சென்னை கிழக்கு பகுதியில் 110 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலையம் கொண்டுள்ளதாலும் சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே பலத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று வரை மிதமான மழையானது பெய்து வந்த நிலையில் இன்று விடிய காலை முதலே பலத்த மழையானது பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தாழ்வான பகுதிகள் முழுவதுமே மழைநீரானது தற்போது குளம் போல் தேங்கி காட்சியளித்து வருகிறது. அந்த வகையில் தான் சென்னை கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் கூட இந்த மழைநீரானது தற்போது தேங்கியுள்ளது. குறிப்பாக அந்த கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் அருகில் இருக்கக்கூடிய இந்த கால்வாய்கள் மூலம் இந்த மழைநீரானது முழுவதும் ரயில் நிலையத்திற்குள்ளே புகுந்ததாலும் தற்போது தண்டவாளங்கள் முழுவதுமே இந்த மழைநீரானது சூழ்ந்துள்ளதால் அந்த தண்டவாளத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் மட்டுமே மிகவும் மெதுவாக இயக்கப்படும் நிலையானது தற்போது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் 2க்கும் மேற்பட்ட தண்டவாளங்கள் இருப்பதாகவும் அதில் 2 தண்டவாளங்களிலுமே இந்த மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அந்த 2 தண்டவாளங்களில் இயக்கப்படும் ரயில்களானது மிகவும் மெதுவாக இயக்கக்கூடிய நிலையானது தற்போது நீடித்து வருகிறது. குறிப்பாக இந்த கொருக்குப்பேட்டை மட்டுமல்லாமல் எழும்பூர் மற்றும் இந்த எழும்பூரிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய அனைத்து தண்டவாளங்களிலுமே இந்த மழைநீரானது பெருமளவில் தேங்கியுள்ளதாலும் இதனால் இந்த ரயில் பாதிப்பானது, அதாவது இந்த ரயில் சேவை பாதிப்பானது தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை எழும்பூரில் இருந்து தாம்பரம் வரை இயக்கக்கூடிய இந்த மின்சார ரயில்கள் முழுவதுமே 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை இயக்கப்படுவது வழக்கம். ஆனால் தற்பொழுது 10 to 20 நிமிடங்களுக்கு ஒரு முறைதான் தற்போது இந்த ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மழைநீர் தண்டவாளங்கள் முழுவதுமே தேங்கி உள்ளதாலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த ரயிலை இயக்குவது மிகவும் சிரமக்க உள்ளது என்பதும் தற்போது நிலையானது நீடித்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில்களில் வேகமாக இயக்குவதன் மூலம் அதாவது இந்த தண்டவாளத்திற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா, வேறு ஏதேனும் இந்த பிரச்சனை ஏற்படுமா என்ற அடிப்படையில் தான் இந்த ரயில் சேவையானது மெதுவாக இயக்கக்கூடிய நேரமானது தற்போது நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த கொருக்குப்பேட்டை பொறுத்தவரையுமே தற்போது வரை காலை 7 மணி முதலிருந்தே இந்த மழைநீரானது அந்த தண்டவாளங்களில் மூழ்கி கிடப்பதாலும் காலை 7 மணியிலிருந்து தற்போது வரை கடந்த ஒரு 4 மணி நேரமாக தொடர்ந்து இந்த ரயில் சேவையானது மிகவும் மெதுவாக இயக்கக்கூடிய நேரம் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரயில் சேவையானது கூட அதிகமாக பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக அனைத்து பள்ளி, கல்லூரி மற்றும் பொது நிறுவனங்கள் அளிக்கப்பட்டாலுமே கூட ஒரு சில பொதுமக்கள் இந்த ரயில் சேவையின் மூலம் தொடர்ந்து பயணித்துதான் வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த சிக்கலானது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த சென்னை எழும்பூரிலிருந்து தாம்பரம் வரை இயக்கக்கூடிய மின்சார ரயில் சேவைகளும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. பத்மநாபன், தொடர் மழை காரணமாக ரயில் சேவையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.